ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் WTP. ஓகே, அப்கமிங் நம்ம கோல்டோட அனலைசிஸ் எப்படி இருக்குங்கிறத ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான பாயிண்ட் நம்ம எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஓகே, ஈச் எவரி பர்சன்ஸ் நம்மளுடைய கோல்டன் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கோல்டன் ரூல் என்னங்கிறது அகைன் நான் சொல்லிடுறேன். ஈச் எவரி ட்ரேட் வந்து நீங்கள் வித் ஸ்டாப் லாஸோட தான் என்ட்ரி போகணும். உங்களுடைய கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி லாட் சைஸை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். தென் 1 or 2 ட்ரேட் நீங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருந்தாலும் சரி அல்லது லாஸாக இருந்தாலும் சரி நீங்கள் எக்ஸிட் ஆயிடணும். ஓவர் ட்ரேட் நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த 3 கோல்டன் ரூலையும் ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்கள் ரிஸ்க்குக்கு நாங்கள் எப்பயுமே பொறுப்பேற்றுக்க மாட்டோம். ஓகே, நாங்கள் எப்பயுமே சிக்னலை நாங்கள் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஒன்லி ஃபார் எஜுகேட் ஃபார் நாலேஜ். நாங்கள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லித்தரோம். நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் என்ட்ரி போங்க. வித் நம்ம கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம ஃப்ரைடே போட்டிருந்தோம். அதோட கிளாரிட்டி பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு அப்கமிங் வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற சார்ட் லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம போட்டோம். ஸோ இந்த வெஜ்ஜஸ் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட்டில் ஒரு புல் பேக்கில் நம்ம ஒரு பை செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த 2 பாயிண்ட் நோட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு டபிள்யூ பேட்டர்ன், இங்கேயும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன், ஸோ இங்கேயும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன், இங்கேயும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன். இந்த இடத்துல இருக்கிறப்ப நம்ம வீடியோ போட்டோம். ஸோ மார்க்கெட் ஒரு நல்ல பை, இதே மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பிரகாரம் அகைன் ஒரு பை போயிட்டு ஒரு ஹைக்கில் அடிச்சுட்டு நமக்கு அகைன் கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நாம் வந்து இந்த ஃபிபோட பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல ஒரு புல் பேக் செல் ஜோனை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் மார்க்கெட் இங்கிருந்து மேலே போயிட்டு இந்த இதையும் பிரேக் பண்ணி இங்கே ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 1 வந்துட்டு இங்கே வந்து செல் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். வித் கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும், கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆப்ஷன் 2 வந்துட்டு ஒருவேளை இங்கே உங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் செல் போக சொல்லியிருந்தோம். இங்கேயும் நமக்கு கிடைக்கல. ஆப்ஷன் 3 ஒருவேளை இதை பிரேக் அவுட் வச்சுச்சு அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட்டில் இங்கே ஒரு பை ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேயுமே நமக்கு என்ட்ரி கிடைக்கல. ஓகே ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே நிறைய பேர் இந்த இடத்துல நாங்கள் பை இங்கே ஷார்ட்டாக இங்கேருந்து பை போகும்னு சொன்னால் நிறைய பேர் பை ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க. நாங்களுமே ஷார்ட்டாக வந்து ஸ்கேல்பிங்கில் நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம அப்கமிங் கோல்டு வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம டெலீட் பண்ணிடலாம். எப்பயுமே நம்ம 4 ஹவர்லேருந்து போகிறப்ப தான் நமக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். ஓகே, ஸோ 4 ஹவரில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இங்கே நம்ம பார்த்தோம் அல்லவா ஒரு ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன். ஸோ அதே மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக ஒரு இங்கே மார்க்கெட் இங்கே ஃபால் ஆகிருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு, கீழே மேலே கீழே, திரும்ப மேலே, திரும்ப கீழே மேலே கீழே. ஸோ இப்படி வச்சுக்கங்க. ஓகே, இந்த பேட்டர்ன் எடுத்து கொண்டாந்து அப்படியே இங்கே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக கிட்டத்தட்ட அரவுண்ட் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை வந்து உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே அதே மாதிரி இங்கே உங்களுக்கு இது, ஸோ உங்களுக்கு இங்கே, ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இதே ஈக்குவல் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு, ஸோ மார்க்கெட் இதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு கிளியராக பார்த்தா தெரியும், சேம் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போது மார்க்கெட் இதே ரேஞ்சுக்கு உங்களுக்கு சேம் பார்த்தீங்கன்னா கிளியராக அந்த கவ் கூட உங்களுக்கு ஒரு சேம் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போது இங்கே இந்த இதுக்கும் ஒரு ட்ரெண்டு கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த ட்ரெண்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் இப்போது ஒரு கிளியரான ஒரு சேனல், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சேனல்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரைவ், உங்களுக்கு இங்கே தேர்ட் ட்ரைவ் வந்து பக்காவாக ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைவ். ஓகே, இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைவ். ஸோ தென் இது உங்களுக்கு செகண்ட் ட்ரைவ். ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு இப்போது தேர்ட் ட்ரைவாக ரியாக்ட் ஆகலாம். ஸோ மார்க்கெட்
உங்களுக்கு இங்கே போயிட்டு ஃபர்தராக இங்கிருந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி உங்களுக்கு ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெண்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுங்குள்ள ஒரு செட்டில் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கிருந்து மார்க்கெட் கிளியராகவே உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபாலுக்கு ரெடி ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இங்கே உங்களுக்கு போய் இந்த ட்ரெண்டில் எண்டான உடனே உங்களுக்கு நல்ல ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு மார்க்கெட் இங்கே எண்ட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே நம்ம சொல்கிறது தேர்ட் ட்ரைவை நம்ம கேட்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஸோ தென் நீங்கள் இந்த இடத்துல புல் பேக்கில் உங்களுக்கு நீங்கள் அழகாக ஒரு செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்துட்டு இப்போ 4 ஹவரில் நம்ம பார்க்கக்கூடிய சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. மார்க்கெட் ஃபர்தர் பை சைடு மூவ் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 டு 5050க்குள்ள மார்க்கெட் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு இந்த இடத்துல ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு புல் பேக்கில் நீங்கள் அழகாக ஒரு செல் ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 அதாவது 3800 நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மினிமம் ஒரு 4000ஆவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது நான் லாஸ்ட் ஒரு 10 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த 4000 நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட் அகைன் இந்த 4000 டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹை பவரில் உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு திரும்பவும் ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி அதிகம். உங்களுக்கு இங்கே மார்க்கெட் வந்து டேக் ஆஃப் ஆச்சு, இங்கே தேர்ட் ரை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இங்கே எடுக்கக்கூடிய பை உங்களுக்கு கிட்டத்தட்ட 6000 தாண்டி 6200 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பவர் வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் மண்டே மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். 1 ஹவரில் ஒரு இப்போ இந்த 4 ஹவர் சார்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது எல்லாமே நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுட்டு இதன் பிரகாரம் நீங்கள் கிளியர் கன்ஃபர்மேஷனோட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸஸ் வராது. நல்ல டார்கெட் நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம 1 ஹவர் சார்ட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது மார்க்கெட் வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு ஃபாஸ்ட் பை கொடுத்துருக்கு தெரியுதுங்களா? ஸோ நம்ம 1 ஹவரில் பார்த்த இந்த ஸ்ட்ரக்சர் பிரகாரம் ஒரு கிளியர் பை கொடுத்துருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு ஃபேக்காக பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஓகே, இப்போது மார்க்கெட் ஃபர்தர் மண்டே என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா ஒரு ஃபிப்போட பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இப்போ ரீசன்ட் லோ ரீசன்ட் டாப் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அரவுண்ட் கோல்டன் ரேஷியோவில் மார்க்கெட் வந்து இப்போது ஸ்டாப் ஆகிருக்கு. ஒருவேளை மண்டேயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட் உங்களுக்கு ஒருவேளை கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஏரியாவில் நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஃபிப்போட கோல்டன் பாயிண்டில் மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரியாக்ட் ஆச்சு, இங்கே வந்துட்டு ஒரு புஷ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு புல் பேக்கில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டார்கெட் நல்லாவே கிடைக்கும். அரௌண்ட் உங்கள் 5000 வரைக்கும் உங்கள் டார்கெட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 300 பாயிண்ட் 200 பாயிண்ட் வந்து உங்களுக்கு டார்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த 4 ஹவர் சார்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கங்க, எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது மண்டே மார்க்கெட்டில் இங்கே உங்களுக்கு கிளியரான ஒரு எஃப்ஏஜி உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வரலாம். கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் புஷ் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த புல் பேக்கில் நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது தட்ஸ் இந்த ஏரியா. ஓகே, புரியுதுங்களா? இந்த ஏரியா தான் உங்களுக்கு கிளியரான புல் பேக் ஜோன். ஓகே, நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே, டார்கெட் 1 உங்களுக்கு. டார்கெட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது ஒரு 5000 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் 2. ஸோ மார்க்கெட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டார்கெட் 1 2க்கு போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ மார்க்கெட் இங்கேயும் ரியாக்ட் ஆகலாம். ஏன்னா உங்களுக்கு இங்கிருந்து ஃபிப்போட பாயிண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ
உங்களுக்கு இந்த கோல்டன் ரேஷியோக்குள்ள கூட மார்க்கெட் உங்களுக்கு கனெக்டிவிட்டி எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் இங்க ரியாக்ட் ஆகல அப்படின்னா, இங்க நீங்க கேட்ச் பண்ண முடியல அப்படின்னா, மார்க்கெட் எப்போ உங்களுக்கு இங்க பிரேக் பண்ணுதோ, ஓகே? மார்க்கெட் இங்கிருந்து இங்க போயிட்டு இங்க பிரேக் பண்ணதுக்கப்புறம், நீங்க அகைன் ஒரு புல் பேக்ல நீங்க இங்க இருந்துட்டு, நீங்க இங்க என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்பயும் இந்த 5000 போறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி அதிகம். 5000ல நீங்க மார்க்கெட்ல பை எக்ஸிட் ஆயிருங்க. தென் ஃபோக்கஸ் வந்து செல் சைடுக்கு மேல மார்க்கெட் அந்த 4 ஹவர்ல அந்த ட்ரெண்ட் டச் பண்ணி ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா செல் சைடுக்குள்ள போகலாம். ஓகே. ஓகே கேஸ், இன்னைக்கு நோட் பண்ணிக்கங்க. நாம ஃபோக்கஸ் பண்றது ஃபர்ஸ்ட் மண்டே மார்க்கெட்ல மார்னிங்ல பை ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தென் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருந்தா இங்க உங்களுக்கு 5000லேருந்து 5050க்குள்ள மார்க்கெட் உங்களுக்கு அந்த ட்ரெண்டுக்குள்ள உங்களுக்கு திரும்பிச்சு அப்படின்னா நம்ம அகைன் செல் சைடுக்குள்ள வந்துக்கலாம். ஓகே. நாம ஒருவேளை மார்க்கெட் இங்க இந்த ஏரியா இருக்குல்லவா, இந்த டார்கெட், இந்த முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலா நான் ஃபீப்பர் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே. ஓகே, இந்த ப்ரீவியஸான இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் ஒருவேளை பிரேக் பண்ணாலும், ஓகே, உங்களுக்கு செல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி. அகைன் இந்த ஏரியாவில் உங்களுக்கு மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். நீங்கள் இங்கிருந்து மார்க்கெட் வந்தாலும் இங்கிருந்து உங்களுக்கு பை சைடு தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் 2வை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆப்ஷன் 2 உங்களுக்கு செல் சைடு போகாது. இங்கே செல் போகணும் அப்படின்னா இந்த ஏரியாவை மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் பண்ணணும். 4640 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபர்தரா நீங்க செல்லுக்குள்ள போகணும். அதர்வைஸ் நீங்க மார்க்கெட் இங்க பிரேக் பண்ணாலும் இங்க வந்து டச் பண்ணிட்டு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா நீங்க இங்கேயும் பை வந்து உங்களுக்கு டேக் ஆஃப் பண்ணலாம். ஸோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது இங்கேயும் உங்களுக்கு ஒரு பை ஜோன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மண்டேல கொஞ்சம் கீழே வந்துட்டு மார்க்கெட் இங்கிருந்தே உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஃபேக்கா இங்க பிரேக் அவுட் ஆச்சுனாலும் இந்த ஏரியாவை நீங்க என்ன பண்ணலாம், பை ஜோனா நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம். எப்போ மார்க்கெட் கண்டினியூட்டியா இங்க பிரேக் பண்ணதோ நீங்க தென் வெயிட் பண்ணுங்க. தென் மார்க்கெட் திரும்புறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்துச்சுன்னா தென் நம்ம செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நாம் மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் 1 இந்த இடத்துல பை ஜோன், ஆப்ஷன் 2 இங்கே பிரேக் அவுட் ஆனாலும் இங்கேயும் பை ஜோன், ஆப்ஷன் 3 ஒருவேளை மார்க்கெட் இங்கே நீங்கள் என்ட்ரி பிடிக்க முடியலன்னா இந்த இடத்த மார்க்கெட் கிட்டத்தட்ட உங்களுக்கு 4892 நீங்கள் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு ரீடெஸ்ட்டில் நீங்கள் இங்கேயும் பை போகலாம். இந்த ஏரியாவும் உங்களுக்கு வந்து பை ஜோன் தான். நாங்கள் சொல்ல வர்றது இந்த ஏரியாவும் உங்களுக்கு பை ஜோன் தான். ஸோ நாங்கள் மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே பை தான். தென் 5000 மேலே போனதுக்கப்புறம் நீங்கள் பை எக்ஸிட் ஆகிட்டு தென் நீங்கள் செல் சைடு கன்ஃபர்மேஷன் கிளியராக கிடைச்சதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம வீடியோவை பாருங்கள். கிளியரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா வித் நம்ம கோல்டன் ரூலோட நீங்கள் தாராளமாக என்ட்ரி போகலாம். ஓகே கேஸ், வில் சி மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சார்ட் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் டெக்னிக்கல் பேஸ் பண்ணி நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ ஒரு 30 மினிட்ஸ்லையோ ஒரு நல்ல கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் அழகாக ஒரு டைம் 2 டைம்ஸ் நீங்கள் கேட்ச் பண்ணீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. கண்டினியூட்டியாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் கேபிட்டல் கண்டிப்பாக லூஸ் ஆயிரும். ஸோ நம்ம டேர்ம்ஸை எப்பவுமே நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நீங்கள் டேர்ம்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை, வெயிட் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸ் டைமுக்கு உங்களுக்கு பக்காவாக சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். எப்போ எல்லாம் உங்களுக்கு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அப்போ நீங்கள் தாராளமாக வித்து எங்கள் கோல்டன் ரூலை நீங்கள் என்ட்ரி போகலாம். ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே. ஓகே கேஸ், வில் சி. பி கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். மார்க்கெட் நம்ம மண்டே பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பை ஸ்ட்ரக்சரில் தான் மூவ் ஆக போகுது. தென் உங்களுக்கு அந்த 4 ஹவரில் அந்த ட்ரெண்டை மார்க்கெட் உங்களுக்கு கனெக்டிவிட்டி பண்ணுறப்போ உங்களுக்கு மார்க்கெட் செல் சைடு வர்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப உங்களுக்கு அதிகம். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்டு. ஸோ இந்த ட்ரெண்டுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும்.
ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு நீங்கள் எல்லாரும் செல் சைடுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஏரியா உங்களுக்கு செல் ஜோன். ஒருவேளை மார்க்கெட் எதையும் தாண்டி பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நீங்கள் குளோபலி நம்ம நியூஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். வார் வந்து உங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு, கிளியராக வாரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஹேர்மூஸ் அந்த நீர்முனையை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு அந்த ஹேர்மூஸ் அந்த நீர்முனையை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வார் வந்து செட்டிலுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரியாவில் நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அகெயின் இந்த ஏரியாவில் ஒரு ரீடெஸ்ட்டில் நீங்கள் தாராளமாக நீங்கள் இங்கே வந்து மார்க்கெட் இப்படி போயிட்டு இங்கே பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் மண்டே ஆர் டியூஸ்டேல உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் கிளியராக கிடைக்கும். மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணுதா அல்லது இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டில் ஒரு ரெட் கேண்டில் கொடுத்து உங்களுக்கு செல் சைடு திரும்புறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆக்ஸ்பர் நமக்கு ஸ்ட்ரக்சர் பிரகாரம் கிளியராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் பிரகாரம் இங்கே இறங்கிட்டு இங்கே போனது திரும்ப கீழே வந்துருச்சு. ஸோ அகெயின் மார்க்கெட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது திரும்ப மேலே போயிட்டு கீழே வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாங்கள் சொல்கிறோம். பட் மார்க்கெட்டோட குளோபல் நியூஸ் டெக்னிக்கல் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம அப்கமிங்கில் நம்ம பார்க்கலாம். பட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கங்க, எல்லாமே நம்ம கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்காம நம்ம என்ட்ரி போகக்கூடாது. ஓகே, ஸோ மண்டே மார்க்கெட்டில் நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கீழே இன்னும் டவுன் ஆகிட்டு நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒருவேளை இங்கே பிரேக் அவுட் ஆனாலும் உங்களுக்கு ஃபேக்காக தான் இருக்கும் உங்களுக்கு. தென் இங்கே ஒரு பை ஃபோக்கஸ் பண்ணுறோம். தென் இங்கே டேரெக்டாக மேலே இங்கே பிரேக் பண்ணாலும் நம்ம பை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ டார்கெட் எல்லாமே இந்த ட்ரெண்ட் லைன் தான். நம்ம அதுக்கு முன்னாடியே 5000லேயே நம்ம என்ன பண்ணோம், எல்லாரும் எக்ஸிட் ஆயிடலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. நீங்கள் நம்ம வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கொடுக்குற டெக்னிக்கல் எல்லாமே சிம்பிளிஃபையாகவும் உங்களுக்கு யூசர் டிஃபைனாகவும் இருக்கும். நீங்கள் இதை ட்ராப் பண்ணி கிளியர் கேண்டில் கன்ஃபர்மேஷன், நாங்கள் ஃபிப்பு, ட்ரெண்டு, ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டு, நாங்கள் இன்னும் இன்டெப்த்தாக பிவோட் பாயிண்ட் கூட நாங்கள் சொல்லுவோம். பட் திஸ் இஸ் எனஃப். உங்களுக்கு ஒரு பேசிக்காக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாவே ஒரு நாளைக்கு நீங்கள் 2 to 3 ட்ரேடில் ஒரு 30 பாயிண்ட்ஸ் உங்களால் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். பை சைடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு செல் சைடாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் கிளியராக ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். பொறுமையாக அந்தந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் உடனே ரியாக்ட் பண்ணாமல் ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷனோட நீங்கள் கேண்டில் கன்ஃபர்மேஷனோட நீங்கள் என்ட்ரி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் கேபிட்டல் லாஸ் கண்டிப்பாக வராது. ஓகே கேஷ், தேங்க்யூ. வில் சி அப்கமிங்.